அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் மிகவும் முக்கியமான ஒரு பதிவு எடுத்துட்டு வந்திருக்க நண்பர்களே, நந்தியை எத்தனை முறை பிரதட்சணம் செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். சிவாலயங்களில் ஈசனை தரிசனம் செய்யும் முன்பு நந்தி தேவரை வணங்கி அவர் அனுமதியுடன் பெருமானை தரிசனம் செய்வது என்பது நம் வழக்கம். மேலும் பிரதோஷ காலத்தில் நந்தி எம்பெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இத்தகைய நந்தி தேவரை வணங்குவதும் அவரை பிரதட்சணம் செய்வதும் எண்ணில்லா நற்பலன்களை கொடுக்க வல்லது. நந்தியை எத்தனை முறை பிரதட்சணம் செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுவோம் வாருங்கள். 3 முறை பிரதட்சணம் செய்தால் நாம் விரும்பும் இஷ்ட சக்தி கிடைக்கும். 5 முறை பிரதட்சணம் செய்தால் எடுத்த காரியத்தில் ஜெயம் கிடைக்கும். 7 முறை பிரதட்சணம் செய்தால் அனைவரும் போற்றக்கூடிய சற்குணங்கள் கிடைக்கும். 9 முறை பிரதட்சணம் செய்தால் உலகம் மெச்சும் புத்திர பாக்கியம் கிடைக்கும். 11 முறை பிரதட்சணம் செய்தால் நோய் நொடி இல்லாத ஆயுள் விருத்தி கிடைக்கும். 13 முறை பிரதட்சணம் செய்தால் எண்ணிய பிரார்த்தனை சித்தி அடையும். 15 முறை பிரதட்சணம் செய்தால் கணக்கில்லா தன பிராப்தி கிடைக்கும். 17 முறை பிரதட்சணம் செய்தால் கிடைத்த தனம் விருத்தி அடையும். 108 முறை பிரதட்சணம் செய்தால் அஸ்வமேதா யாகம் செய்த பலன் கிடைக்கும். 1008 முறை பிரதட்சணம் செய்தால் 1 வருட தீட்சையாக பலன் கிடைக்கும். மேற்கூறிய முறையில் ஏதேனும் ஒரு முறையில் நந்தி பகவானை பிரதட்சணம் செய்யுங்கள். வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை அடையுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.